கடைசி நேரத்துல ஹீரோவ மாத்துன படங்கள் என்னலாம் தெரியுமா? ரோலக்ஸ் கேரக்டர்ல நடிக்க வேண்டிய ஹீரோவா இவரு? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தூள். நடிகர் விக்ரம அதிரடி ஆக்ஷன் ஹீரோவா நம்ம தமிழ் சினிமாவுல அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போன படம் அப்படின்னா இந்த தூள் படம் தான். 2003ஆம் ஆண்டு விக்ரமோட கெரியர்ல ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரே வருஷத்துல தூள், சாமி அப்படின்னு 2 படம் ரிலீஸ் ஆச்சு. 2மே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம். ஆனா தூள் படத்தோட கதை முதல்ல விக்ரமுக்கு எழுதுனதே கிடையாது. அந்த கதையை டைரக்டர் தரணி முழுக்க முழுக்க நம்ம தளபதி விஜய்க்காக தான் எழுதியிருக்காரு. முதல்ல எழுதப்பட்டே கிட்டத்தட்ட கதையும் விஜய் கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சாச்சு. ஆனா அந்த டைம்ல விஜய் பயங்கர பிஸியா இருந்திருக்காரு. அதனால கால் ஷீட் கொடுக்க முடியாம பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதனால தரணியாலையும் ரொம்ப வெயிட் பண்ண முடியாததுனால இந்த படத்துல விக்ரம போட்டே எடுக்க ஆரம்பிச்சாரு. படம் ரிலீஸ் ஆகி விக்ரம ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவுக்கு இந்த படத்தை ஹிட் பண்ணி கொடுத்தாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கைதி. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் நம்ம தமிழ் சினிமாவுல மாநகரம் படத்தின் மூலமா வந்திருந்தாலும் அவருக்கு ஒரு ட்ரேட்மார்க்கா அமைஞ்ச படம் அப்படின்னா கைதி தான். மாநகரம் படம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த படத்துக்கு அப்புறமாவும் லோகேஷ்னு ஒரு டைரக்டர் இருந்தது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா எப்போ கைதி படம் ரிலீஸ் ஆச்சோ லோகேஷ் கனகராஜ் வேற லெவலுக்கு மாறிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த படம் பிகில் கூடயே கிளாஷ் விட்டு விமர்சன ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா லோகேஷ் முதல்ல கைதி படத்தை எழுதினது கார்த்திக்காகவே கிடையாது. நடிகர் மன்சூர் அலிக்கான மனசுல வச்சுக்கிட்டு தான் லோகேஷ் கனகராஜ் இந்த கதையவே எழுதியிருக்காரு. லோகேஷ் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, மன்சூர் அலிகான் பண்ணக்கூடிய விஷயம்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் முக்கியமா ஒரு இடத்துல ஒரு இன்டர்வியூவர் வந்து கேள்வி கேட்டுட்டு இருப்பாரு. ஆனா அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம பக்கத்துல இருந்து ஒரு இலைய பிச்சு மன்சூர் அலிகான் அதுல விசில் அடிச்சிட்டு இருப்பாரு. அந்த ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவரை வச்சு ஒரு கதை எழுதணும்னு ஆரம்பிச்சது தான் கைதி படம். ஆனா அதுல அவரை கமிட் பண்ண முடியாம போகுது. அதுக்கப்புறமா கார்த்தி சார் உள்ள வராரு. அவருக்காக கதைகள்ல சில மாற்றங்களை பண்ணி வந்த படம் தான் கைதி அப்படின்னு லோகேஷே சொல்லியிருந்தாரு. அப்படி அமைஞ்ச கைதி படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கு தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது டான். டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி இயக்கத்துல நடிகர் சிவகார்த்திகேயன் நடிச்சு கிட்டத்தட்ட 100 கோடி கலெக்ட் பண்ண படம் தான் இந்த டான். யங்ஸ்டர்ஸ் மத்தியில இந்த படம் பயங்கர ஃபேமஸா போயிட்டு இருந்துச்சு. என்னதான் இந்த படத்துக்கு கிரிஞ்சின்னு ஒரு பக்கம் பேர் இருந்தாலும் இந்த படம் கலெக்ஷன்ல சும்மா பட்டையை கிளப்பிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதுல வரக்கூடிய காமெடி காட்சிகளும் கிளைமேக்ஸ்ல வச்ச எமோஷனலான சீன்ஸும் தான் இந்த படத்தோட வெற்றிக்கு காரணம். ஆனா இந்த படத்துல சிவகார்த்தியனுக்கு பதிலா முதல்ல நடிக்க வேண்டியது யார் தெரியுமா? உதயநிதி ஸ்டாலின் தான். அந்த டைம்ல அவர் பயங்கர பிஸியா இருந்திருக்காரு. கூடவே உதயநிதிக்கும் இந்த ஸ்கிரிப்ட்ல நடிக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் சிபி வந்து எஸ்கே கிட்ட கதையை சொல்லி கமிட் பண்ணிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விக்ரம். உலகநாயகன் கமலஹாசன் நடிப்புல தமிழ் சினிமாவுல பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய கலெக்ஷனை பார்த்த படம் தான் விக்ரம். கமலோட கெரியர்ல இப்படி ஒரு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் வந்ததே கிடையாது. இந்த படத்துல நடிகர் விஜய் சேதுபதி சந்தனம் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. இந்த கேரக்டருக்காக முதல்ல லாரன்ஸ் கிட்ட தான் லோகேஷ் கதையே சொல்லியிருக்காரு. ஏற்கனவே மாஸ்டர் படத்துல பவானி அப்படின்ற ஒரு தரமான வில்லனை விஜய் சேதுபதி வச்சு பண்ணியாச்சு. மறுபடியும் அதே கேரக்டரை தான் இந்த படத்துல பண்ணிருக்காங்க அப்படின்னு பெயர் வந்துடக்கூடாதுன்னு தான் ஆரம்பத்துல லோகேஷ் விஜய் சேதுபதியை விட்டுக்கிட்டு லாரன்ஸ் கிட்ட போனாரு. ஆனா லாரன்ஸால அந்த டைம்ல கால் ஷீட் கொடுக்க முடியாத காரணத்தினால தான் வேற வழி இல்லாம மறுபடியும் விஜய் சேதுபதியவே போட்டாரு. ஆனா பாருங்க, சந்தனம் கேரக்டரை விஜய் சேதுபதி சும்மா தூள் கிளப்பிட்டாரு. அதே மாதிரி விக்ரம் படத்தோட கிளைமேக்ஸ்ல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று இருந்துச்சு. அதுதான் ரோலக்ஸ் கேரக்டர். அப்படி ஒரு கேரக்டர் வரும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. கடைசி 5 நிமிஷத்துல வந்து ஒட்டுமொத்த படத்தையும் சூர்யா எடுத்துட்டு போயிட்டாரு. அந்த ரோலக்ஸ் நெகட்டிவ் கேரக்டருக்கு முதல்ல நடிக்கிறது யார் தெரியுமா? நடிகர் பிருத்திவிராஜ் தான். அதை தான் பிளான் பண்ணியிருக்காரு டைரக்டர் லோகேஷ் கனகராஜு. ஆனா தவிர்க்க முடியாத சில காரணங்களால தான் பிருத்திவிராஜால இதுல நடிக்க முடியல. அதுக்கப்புறமா சூர்யா உள்ள வந்தாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.